செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை காணும்படிக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு தயவு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது தயவு பாராட்டுகிற மாதம். ரமா சந்தரபா. இந்த நவம்பர் மாதம் நமக்கு தயவு பாராட்டுகிற மாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ரமா சக்கரபா லா கரபா ரபா சியம் தலபா ரபா 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 லமா சந்தரா கரபா ரபா ரபா ரபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்போமாக. ரீம் தலாமா கரா சக்கலா தூரபா கரபா ரகத்தூரபா லபா ரபா ரபா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் குன்றி போக மாட்டேன். ரமா சட்டரா கரா பல சண்டரமா சண்டரபா லேக்கரமா தரபா சண்டரபா ரபா ரபா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்போமாக. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி மண்டராகா ரபா சட்டராத்தி அண்டரபா மந்தரபா சட்டரபா ரபா ரபா ரபா. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரி அணையாத தெய்வம். ரீமியான் தெரேமியா சட்டலமா கராபாலபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. புதிய எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புதிய திராட்சை ரசம், புதிய தானியத்தை தருகிறார், புதிய கிருபையை தருகிறார், புது பலனை தருகிறார். உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. லபா சண்டலா கரமா சண்டே ரமந்தரபா லபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கைகளை அசைத்து ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ரீமான் தரமா சந்தரா பாரா சத்தரபா. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதிகள். ஆமீன் சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ரமா சட்டரா சண்டரே கரமனா சந்தரா பாரபா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சேர்ந்து சொல்வோமா? அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே
அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்சேரி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்சேரி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் கிருபை என்று உள்ளது, பாதுகாத்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர், தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி துதித்து, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் அவர் கிருபை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிருபை எதற்கு? கிருபை எதற்குன்னா அல்லேலூயா சுவிசேஷம் சொல்லுவதற்கு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்துல, வரப்போகிற மாதத்துல உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. உங்க மூலமாக உங்க குடும்பம் சந்திக்கப்படும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. அல்லேலூயா. யார் நம்மை கைவிட்டாலும் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் மஞ்சிடே, அல்லேலூயா, யாருக்கும் மஞ்சிடே. நாளைய
தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடும் வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லலாமா? நல்லா சத்தமா சொல்லலாமா? அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆமென். நான் சொல்லுவேன், அவருடைய உதவி இல்லாம, ஒத்தாசை இல்லாம, அதாவது ஒரு நாளை கூட என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் கூட இருந்தப்போ தான் சந்தோஷம். ஆமென். அவர் கூட இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் மாத்திரம் கிடையாதப்பா, என் வாழ்நாள் முழுவதும் நீங்க என்னோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கைகளை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமாக. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நேரலை மூலமாக பார்க்கிறவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. நல்ல கரங்களை தட்டி ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போது. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும். சபையார் பாடலாமா? சபையார் மாத்திரம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சபையார் பாடலாமா? ஒரு வார்த்தை சொன்னால் போது. அலை மோதும் ஆமென். அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே. எல்லாரும் சேர்ந்து கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. எழுந்து பாடலாமா? அப்படி எழுந்து பாடலாமா? கிருபையே, கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே
உம்மாலே எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போது. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் கிருபையே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே, கிருபையே ஆமென் தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. வழி திறந்தது, வழி பிறந்தது, வழி திறந்தது. இந்த மாதத்தில் வழி பிறந்தது என்று சொல்லக்கூடியவர்கள், நம்பக்கூடியவர் நல்ல கரங்களை தட்டி காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீ கலங்க தேவையில்லை, நீ பயப்பட தேவையில்லை, நீ சோர்ந்து போக தேவையில்லை, உன்னுடைய தனிமையை உணர நீ தேவையில்லை. உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லக்கூடியவர்கள் நன்றாக கைகளை தட்டி ஆமென் ஆமென். ரமா சட்டலா கரபா ரபா சபா. ஹல்லேலூயா. கில்கால் வரலாம், பெத்தேல் வரலாம், எரிகோ வரலாம், யோர்தான் வரலாம். தொடர்ந்து போகும்போது வெற்றி நிச்சயம். தடைகள் மாறுவது சத்தியம். ரமா சட்டலாமா ரமா சண்டலா. நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. ரமா சண்டரா மண்டரா ரபா. நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற எனக்கு ஆவிக்குரிய அந்த வரம் எனக்கு தேவை, இரட்டிப்பாய் தேவை. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் அவர் உங்களோடு இந்த காலை நேரத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ரமா சந்த ரபா சட்ட ரபா ரக தரா பாரா 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 மா சந்த ரபா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. சொல்வோமா? இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு ஆமென். ஆராதனை 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 இயேசப்பா. ஆராதனை 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 ஆராதனை. அற்புதமாய் அவர் அன்பு
அண்டினோர் காக்கும் தூய அன்பு. சொல்வோமா? அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவியில் இவரை போல் அன்பர் எவருண்டு? இப்பூவியில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. சபையார் எல்லாரும் சேர்ந்தாமே. மாறா கரங்களை உயர்த்தி, அவர் ஒருவரே மாறாதவர். என்றும் பற்றிடுவே. எந்தன் இயேசு நல்லவர், எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே. ஆமாண்டவரே, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமே, அவர் என் தஞ்சமே. அனுதினம் ஆமென், அனுதினம் அன்பருடன் அன்பருடன் இணைந்து செல்லுவே. ஆமென். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. சர்வ வல்ல ஆமென், சர்வ வல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மையும் உள்ளவரா. சர்வ வல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மையும் உள்ளவரா. என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவே என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. நம்புவேனப்பா, நம்பிடுவே. ஆமென். என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. பேரின்பம். ஆமே, பேரின்பம். கரங்களை உயர்த்தி, தஞ்சமே. என் தஞ்சை அவர்தான். ஆமென். கோட்டை அவர்தான். ஆமென். அவர் என் தஞ்சமே. அனுதினம் ஆமென், அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. ஆராதனை அப்பா உங்களுக்குத்தான். கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா உமக்கு நன்றி. சொல்லுங்க, ராஜா நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ, உங்க பிரசன்னத்திற்காக நன்றிப்பா.
உமக்கு நன்றி. அப்பான்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை ஆமென் ஆமென் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். அப்பா அப்பா உமக்கு நன்றி. ராஜா ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா சொல்லலாமா? ஆமென். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. நல்ல கரங்களை உயர்த்தி அப்பான்னு சொல்லலாமா? அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே கூப்பிடுங்க. அவரை கூப்பிடுங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது, உறவு பாராட்டும் போது நிச்சயம் உரிமைகள் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் உனக்கு முன்பாக சென்று கோணல் ஆனவைகளை செவ்வையாக மாற்றுகிற கர்த்தர். அவர் உன்னோடு இருந்து உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அல்லேலூயா. நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். என் ராஜா என் கூட தான் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி உமக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் கிருபை உள்ளவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசனையில் செயல்களில் ஆமென். செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே
ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அப்படியே நின்ற வண்ணமாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இந்த 10 மாதங்கள் கடந்து வர, இந்த 11வது மாதத்தின் முதல் நாள் வரையும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார், நம்முடைய சபையை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருக்கு நன்றி பலிகளை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லோரும் நன்றியோடு ஆண்டவரை துதியுங்கள். இந்த 10 மாதங்கள் ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்தார். நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார். எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்தார். எல்லோரும் நன்றியோடு ஆண்டவரை துதிப்போமாக. ஆவிலே நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள், நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை இம்மட்டும் இந்த நாள் வரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகாபா தாராபா தாலா ராந்தா லாபா காராபா. ஆவில நிறைந்த ஆண்டவரை துதிப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. நான் உங்களை கழுகுடைய செட்டையில் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் அறிந்திருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை, எங்களை நடத்தி வந்த உம்முடைய பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த கோட்டையாய் இருந்ததற்காக நன்றி ஆண்டவர். எல்லோரும் நன்றி சொல்வோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து உம்மை துதிக்க, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 10 மாதங்கள் ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து வந்தீர். எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலை, படுகுழியிலிருந்து எங்களை தூக்கினீர், எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தினீர், கண்மலையின் மேலே எங்களை நிறுத்தினீர் ஆண்டவரே. தேவனை பாடும் புதிய பாட்டை எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. அவரை துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறதை உணர்வோம். சாபா தாலாபா காத்தா ராபா காராபா. உமக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. முழு சபையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிறந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், கை குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபர்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். காலேஜ் போகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வேலை செய்கிறவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வயதானவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். வியாபாரம் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் பிரயாணம் போகிறவர்கள், வருகிறவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே முழு சபையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லார் மீதும் உடைய பூரண கிருபை உண்டாயிருப்பதாக, உம்முடைய பூரண கிருபை உண்டாயிருப்பதாக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்துவீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே முழு சபையும், இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் நடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நடத்துகிறதற்காய் நன்றி. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். மகா வறட்சியான நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் எங்களை திருப்தியாக கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே நிரப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் உட்கார்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெப ஆவியிலே நாம் காணப்படுவோம். தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி
நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் சத்தம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாய் உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற நல்ல நேரங்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, வேத வசனங்களை நன்றாக வாசிக்க, அதை தியானம் பண்ண, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற அந்த கிருபையை ஆண்டவர் கொடுக்க, இந்த மாதம் முழுவதும் உற்சாகமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, ஆண்டவரோடு நடக்கிற நல்ல அனுபவங்களை ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கொடுக்கும்படியாக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாவமும் இராதபடிக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களை சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாவமும் இராதபடி முழுவதுமாய் நீர் எங்களை சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை அழைத்த நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர். ஆகையால் நாங்களும் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் சிந்தை பரிசுத்தமாய் இருக்கட்டும். எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, எல்லோரும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கரங்களை சுற்றி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கணவன் மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பம் ஆண்டவரை உமக்கு பயந்து நடக்கட்டும். ஆண்டவரே, ஒரு கொர்நேலியுடைய குடும்பம் அந்த தன் குடும்பத்தார் யாவரோடும் கர்த்தருக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் குடும்பம் உமக்கு பயந்திருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நல்ல குடும்ப ஜெபங்கள் இருக்கும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை காணப்படட்டும், உம்முடைய அதிகாரம் காணப்படட்டும். குடும்பமாய் நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. சகரியா 12:10 வாசிக்கிறோம். எருசலேமின் குடிகள் மேலே தாவீதின் குடும்பத்தின் மேலேயும் ஆண்டவர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையின் ஆவி எங்கள் குடும்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக. எல்லாரும் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் குடும்பத்தின் மீது இந்த புதிய மாதத்தில் கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. எல்லாரும் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. சாக்காபா லாபா தாராபா. உங்க சத்தம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை, கடந்த மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்திலையும் நாங்கள் அதிகமாய் உம்மை தேட ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பி கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரை. குடும்பமாக உபவாசித்து ஜெபிக்கிற நல்ல நேரங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை சுற்றிலுமாய் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே யோபு 1:10 வாசிக்கிறோம். யோபையும் அவருடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்திருந்தார். இயேசுவின் நாமத்தினால கரங்களை சுற்றி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைப்பீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகள் மீது, எங்கள் கணவன் மீது, மனைவியின் மீது, எங்களுக்கு இருக்கிற உடைமைகள் மீது உம்முடைய வேலி இருப்பதாக, உம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக. எங்களுடைய கையின் கிரியைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சம்பத்து எங்கள் தேசத்திலே பெருகி இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் நீர் கட்டளையிடுகிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த மாதங்களை காட்டிலே இந்த மாதத்திலே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே தேவன் செய்ய போகிற பெரிய கிரியைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, 2 கரங்களையும் உயர்த்தி நம்முடைய சபைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். 50 ஆண்டுகள் ஆச்சரியமாய் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சபையை நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி சபைக்காய் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் 50 ஆண்டுகள் ஆண்டவர் நடத்தி வந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம்.
கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, கிருபையாக எங்கள் சபையை நீர் நடத்தி வந்தீர். தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனாலும் அக்கினியை கடந்து வந்தோம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி, சபையை சேதப்படுத்தாதபடி, ஆண்டவரை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு இம்மட்டும் நிலைத்திருக்க பண்ணியிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சபையிலே நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நம்முடைய தலைமை போதகருக்காக, பாசுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பராமரிப்பு குழுக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா எல்டர்ஸை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் இருந்து வாலியன்டியர்ஸ் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையில வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 5 மணியிலிருந்து 7 மணி வரையும் ஜெபம் நடக்கிறது. 9 மணியிலிருந்து 11 மணி வரையும், அடுத்து 11 மணியிலிருந்து 1 மணி வரையும் ஜெபம் ஒவ்வொரு நாள் நடக்கிறது. வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனை இருக்கிறது. அன்று மாலையிலே அற்புத மாலை ஜெபம் இருக்கிறது. ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யும்படி ஜெபம் பண்ணுவோம். சனிக்கிழமை மாலை ஆராதனைக்காக, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். குறிப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்களே சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் நடக்கிற அந்த அதிகாலை ஜெபத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் வந்து ஜெபிக்க, அதிகாலையிலே உம்மை தேடுகிற நல்ல அனுபவத்தை சபைக்கு நீர் கொடுப்பீராக. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் திரளான ஜன கூட்டம் காலை நேரத்தில் வந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அதிகாலை ஜெபம் உயிர்ப்பிக்கப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 9 மணியிலிருந்து 11 மணி வரையும், ஒவ்வொரு நாளும் 11 மணியிலிருந்து 1 மணி வரை நடக்கிற ஜெபங்களிலே அநேகர் வந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே அதிகமாய் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அற்புத மாலை ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சனிக்கிழமை மாலையில் நடக்கிற ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைகளுக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரங்களில் ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாடல் ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய மகிமை கடந்து வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் பாடி ஆராதிக்கும் பொழுதே தேவன் இந்த இடத்திலே உலாவி வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபையிலே ஆராதனைகள் நடக்கும் பொழுது தேவன் இறங்கி வந்து கிரியை செய்வீராக. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய விடுதலை உண்டாயிருக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். தேவையோடு வருகிறவருடைய தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுகிறோம். பிசாசின் பிடியில இருக்கிறவர்கள் அற்புத விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எல்லா தமிழ் ஆராதனைகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். 7 ஆராதனைகள் நடக்கிறது. எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் இருந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். குன்றத்தூர், கொருக்குப்பேட்டை, ஆலந்தூர், போரூர், NLCC நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆங்கில ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். தெலுங்கு, ஹிந்தி ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபர் ஆராதனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சிறுவர் ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஆராதனையிலும் ஆண்டவர் நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் இருக்கிற 4 வாரமும் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, பாசை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. வேறு யார் பேசினாலும் அவர்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பி ஆண்டவர் எங்களோடு நீர் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எல்லாரும் எழுந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் இருக்கிற 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை இருக்கிற பிளானிங் மீட்டிங், நம்முடைய சபையில் இருக்கிற
திட்டமிடுதல் கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி அடுத்த வருஷம் நம்முடைய சபையை ஆண்டவர் எப்படி நடத்த வேண்டுமோ அதற்கான நல்ல திட்டங்களை, நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுத்து நடத்தும்படியாக, இது அவருடைய சபை, அவர் என்ன நோக்கத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கிறாரோ, என்ன செய்ய அவர் சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கும்படி வேண்டிய நல்ல கிருபைகளை தரும்படி ஆண்டவரே இந்த 3 நாள் கூட்டங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் திட்டமிடும் பொழுது நல்ல ஆலோசனையை ஆண்டவர் கொடுப்பீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த கூட்டங்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்துவீராக. நீர் நல்ல திட்டங்களை கர்த்தர் கொடுப்பீராக. அடுத்த வருஷத்தில் எங்கள் சபையிலே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ எல்லாவற்றையும் செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். NLCCக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல இடத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அந்த இடத்துல உம்முடைய பிரசனம் வந்து ஆளுகை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். அங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகள், குழப்பங்களை ஆண்டவர் நீர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கையெழுத்து போட வேண்டியவர்கள் கையெழுத்து போடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா தடைகளை நீக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கட்டட வேலைகள் துரிதமாய் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை, எல்லா தடைகளை நீக்குவீராக. ஆண்டவரை, அங்கே கட்டுகிற 2 கம்பெனிகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் நேர்த்தியாய் கட்டி முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை சுற்றிலும் இருக்கிற 75 ஏரியாக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கரங்களை சுற்றி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஏரியாக்களிலே கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வீராக. அந்த இடங்களிலிருந்து ஜனங்கள் ஆண்டவரை எல்லா இடங்களிலிருந்தும் ஆண்டவரை சபைக்கு ஓடி வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கூட்டம் கூட்டமாக ஆட்கள் கர்த்தர் கொண்டு வருவீராக. எல்லா தடைகளை நீக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அங்கே நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டவர் செய்யும்படியாக சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதை போல ஜனங்கள் கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும்படி கரங்களை சுற்றி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் உம்மை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை உம்மை அறிகிற அறிவு எங்கள் தேசத்தில் உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஜனாதிபதியை ஒப்பு கொடுக்கிறோம். பிரதம மந்திரிக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். கவர்னர்ஸ்க்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மத்திய மாநில அமைச்சர்களுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். IAS அதிகாரிகளுக்காக, IPS அதிகாரிகளுக்காக, நீதித்துறைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தர் நீர் தொடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு சித்தமாய் இருக்கிறவர்களுக்கு நீர் அதை கொடுக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை கர்த்தர் நீர் தொடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, நடக்க போகிற எலெக்ஷனுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். 5 மாநில தேர்தலுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். சத்தீஸ்கர் நவம்பர் 7ஆம் தேதி 17ஆம் தேதி எலெக்ஷன் நடைபெற இருக்கிறது. மத்திய பிரதேஷ் நவம்பர் 17ஆம் தேதி, ராஜஸ்தான் நவம்பர் 23ஆம் தேதி, தெலுங்கானா நவம்பர் 30ஆம் தேதி, மிசோரம் நவம்பர் 7ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகிறது. கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் இந்த எலெக்ஷனை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலேயே எல்லா எலெக்ஷன் நடக்கிறது. நவம்பர் 7, 17, 23, 30 இந்த தேதிகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உமக்கு சித்தமானவர்களை
கர்த்தர் நீர் ஆளுகை செய்ய அனுமதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உமக்கு சித்தமானவர்களை நீர் ஆளுகை செய்ய அனுமதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த 5 மாநில எலெக்ஷனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த ஆண்டில் இருக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரை உமக்கு சித்தமானவர்கள், உமக்கு பிரியமானவர்கள், உம்முடைய மனதில் இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்து எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை நீர் ஆளுகை செய்து நீர் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுவோம். பாலஸ்தீனம் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, ரஷ்யா, உக்ரைன், ஆண்டவரே, எல்லா தேசங்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சமாதானத்தை நீர் கட்டளையிடும், உம்முடைய விடுதலை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்கிறீர், பதில் கொடுக்கிறீர். ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறபடியினால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உண்மையை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறீர். நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தயவாய் உட்காருவோம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிற நேரம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் தயவு செய்து இருக்கிற இடங்களில் எழுந்திருக்கும்படி கேட்கிறோம். எழுந்து நிற்கிற நீங்கள் தயவு செய்து என்னுடைய வலது பக்கத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், என்னுடைய இடது பக்கத்தில் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் வரும்படி அன்போடு கூட கேட்கிறோம். இந்த நவம்பர் மாதம் நான் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்கிறோம். சபையார் எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். யோசேப்போடு கூட இருந்த தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு இந்த புதிய ஆண்டும் ஆண்டவரை இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஞானம் உண்டாவதாக. கையிட்டு செய்கிற வேலைகளிலே உம்முடைய கரமும் கிருபையும் பெருக்கமும் உண்டாவதாக. வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு எல்லைக்குள்ளே சமாதானத்தை நதியைப் போல ஓட பண்ணுவீராக. குழப்பங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்களாக. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற சமயத்திலே ஒரு புத்திரனை அணைத்து கொண்டிருப்பா என்ற வார்த்தையின்படி நீ கற்பம் தரிக்க செய்கிற தேவ, தடைகள் விலகி போவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஆண்டவரே நல்ல ஊழியம் செய்ய இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீ பெரிய காரியங்களை செய்வீராக. பாக்கியமும் நன்மையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதிர் வயதா இருக்கிறவர்களுக்கு முதிர் வயதிலும் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆண்டவரே, முதிர் வயது உள்ளவன் எவனும் தன்னை வாலிபன் என்று சொல்ல கடவன் என்று சொன்னீரே. கை கால்களை எலும்புகளை பலப்படுத்துங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எந்த பலவீனங்கள் சரீரத்தில் இருந்தாலும் இந்த ஆண்டு சுகத்தின் ஆண்டாய், பலத்தின் ஆண்டாய், ஆரோக்கியத்தின் ஆண்டாய், வெற்றியின் ஆண்டாய், சௌக்கியத்தின் ஆண்டாய், அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படுகிற ஆண்டாய் இருப்பதாக. பாக்கியமும் நன்மையும் கிருபையும் பெருக பண்ணும். வாழாக்காமல் நம்முடைய பிள்ளைகளை தலையாக்கும், கீழாக்காமல் நம்முடைய பிள்ளைகளை மேலாக்கும். பரிசுத்தமாய் வாழ பலன் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உங்கள் இருக்கைக்கு போகும்படி அன்போடு கூட கேட்கிறோம். சபையார் கைகளில் காணிக்கை, தசம பாகங்கள் கர்த்தருக்கு படைக்கும்படி கொண்டு வந்திருக்கிற எல்லாவற்றையும் கரங்களில் எடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீர்.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னீர். வானத்தின் பலகணிகளை திறப்பேன் என்று சொன்னீர். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன் என்று சொன்னீர். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்கள் குறைவுகளை எல்லாம் இந்த மாதம் நிறைவாக்கி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கைகளை படைப்போம், அப்பொழுது பாடலை சேர்ந்து பாடும். அனைத்தையும் அருளிடம் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானனே என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானனே என் தேவனே. சேர்ந்து ஆமென். யெகோவாயீரே, 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 யெகோவா, யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நவம்பர் மாதத்தில் சபையாக நம்முடைய ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரை முழு சபையையும் நாங்கள் உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற நாங்களும் ஆண்டவரே, இந்த சபையிலே இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு விசுவாசியையும் நாங்கள் அர்ப்பணித்து இந்த மாதத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஆட்கொண்டு நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த மாதம் நீர் நடத்தும்படி நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை விடாதபடி இந்த மாதம் அதிகமாய் ஜெபிக்க உதவி செய்யும். இந்த மாதம் குடும்பமாக உபவாசிக்கிற ஒரு நாளையாவது ஆண்டவர் கட்டளையிடும்படி எல்லாரும் கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் ஒரு நாளாவது குடும்பமாக பிள்ளைகளாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவியை கர்த்தர் கட்டளையிடும்படி, அதுவும் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஜெபத்தை நீர் கேளும். எல்லா தடைகளும் இந்த மாதத்தில் அகன்று போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை குடும்பங்களிலே செய்யும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, இந்த நாளிலேயும்
ஒவ்வொரு குடும்பத்திலேயும் வேலைக்கு போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வேலையிலே எல்லா தடைகளையும் மாற்றி வேலையிலே அவர்களுக்கு உயர்வை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படி இந்த மாதத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். வேலைக்கு போகிறவர்கள் எல்லாரும் எழுந்து நிலங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எந்த வேலைக்கு நீங்கள் போனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட வரும்படியாக, ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, வேலைக்கு போகிற ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் அவர் வேலை செய்கிற கம்பெனியில் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, இவர் வேலை செய்கிற கம்பெனியில் உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் கொண்டு செல்ல, வேலை செய்யும் கம்பெனியில் இவர்களை ஊழியக்காரர்களாக அங்கே வைத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, ஆண்டவருடைய நாமத்தினாலே வேலை செய்கிற கம்பெனியில் இவர்களை உயர்த்தும்படி இந்த மாதத்தில் தேவ ஆவியானவர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த வேலைகளை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன், நீ கையிட்டு செய்யும் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த. உட்காருங்கள். வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள் எழுந்திருக்கும்படி கேட்கிறோம். ஆண்டவர் உங்கள் வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழில்கள், உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வியாபாரங்கள், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் உம்முடைய சாட்சி, கிங்டம் பிஸ்னஸ் ஆக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு வியாபாரமாக அது இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அன்று கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள், கொரோனா காலத்தில் ஏற்பட்ட தடைகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிவிட்டு இந்த மாதத்தில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிதான காரியங்களை செய்யும்படி அவர்கள் செய்கிற தொழில்கள், அவர்கள் செய்கிற பிஸ்னஸஸ்கள், வியாபாரங்களில் புதிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து ஆண்டவர் வழிகளை திறக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் இந்த தொழிலையும் வியாபாரத்தையும் ஆசீர்வதித்து புதிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க, நஷ்டங்கள் எல்லாம் லாபமாக மாறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை, தடைகள் எல்லாம் ஆண்டவர் தகர்க்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருங்கள். வீடுகளிலே இருக்கிறவர்கள், பிள்ளைகளை கவனிக்கிறவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள், ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவங்க எழும்பியிருக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்ட. ஆண்டவரே, வீடுகளிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, அவங்க குடும்பத்துக்குள்ளே நல்ல ஜெப ஆவி இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வீட்டில் தங்கியிருக்கும் போது பிள்ளைகள் மற்ற எல்லாரையும் கவனிக்க, அந்த வீட்டுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க, அந்த வீட்டில் நல்ல ஜெப ஆவியோடு கூட இருக்க, கர்த்தாவே சபைக்காக ஜெபிக்க, குடும்பங்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே நல்ல நேரங்கள் எடுத்து சபைக்கு வர உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணியறலும். வீடுகளிலே அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், அந்த நேரங்களை அவர்கள் உமக்கென்று செலவழிக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை வயதான காலங்களில் ரிட்டையர்ட் ஆகி இருக்கிற அவர்களும் ஆண்டவருக்காக சேவை செய்ய அவர்களை நீர் இன்னும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே வீடுகளிலே அவர்களுக்கு சமாதானம் எப்பவும் தங்கியிருக்கட்டும். ஷலோம் என்ற வார்த்தை அவர்களுடைய வீடுகளிலே தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன் சாத்தானை அவர்கள் கால்கள் வைத்து நசுக்கி போடுவார்களாக. வீட்டுக்குள்ளே அவர்களுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் மற்றும் கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எழுந்திருக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வாலிப பிள்ளைகள் எழுந்திருக்கும்படி உங்களை கேட்கிறோம். கல்லூரிக்கு போகிறவர்கள், ஸ்கூலுக்கு போகிறவர்கள் மற்றும் படிக்கிற காரியங்களில் ஈடுபாடு கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த பிள்ளைகள் எல்லாரும் கல்லூரிகளிலே சாட்சிகளாக வாழவும், கல்லூரிகளிலே நல்ல படிக்கவும், ஆண்டவர் பள்ளிக்கூடங்களிலே படிக்கவும், இந்த வாலிப பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் நீர் கொண்டு வந்ததற்காக சபையில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் நல்ல சாட்சிகளாக வாழ, அவர்கள் படிக்கிற பாடங்களிலே நல்ல விதத்தில் அவர்களை உயிர்ப்பித்து மேன்மைப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்களை சாட்சிகளாக மாற்றும். உம்முடைய நாமத்தினை மைமைப்படுத்தும். இவர்களை ஆசீர்வதித்தருளும். தேவ கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காரியங்கள் மற்ற யார் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் நடத்துவாராக. கர்த்தருடைய சபை, அவர் அதற்கு தலையாயிருக்கிறார். அவர் சபையை இந்த மாதத்தில் நடத்த நம்ம எல்லாரும் கைகளை சுற்றி, ஆண்டவரே, இந்த மாதத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைக்காக, சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய நாமத்தில் 10ஆம் தேதியில் வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நடக்க போகிற 24 மணி நேரம் ஜெபத்துக்காக கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய திருநாமம் மைமைப்பட அந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு ஞாயிறும் நடக்க போகிற ஆராதனைகளை ஏற்கனவே ஜெபித்தபடி நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவருடைய திருநாமம் எங்கள் மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதத்தில் அவருடைய தேவையெல்லாம் நீர் சந்திப்பீராக. உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து இந்த மாதம் முழுவதிலும் சபையை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி ஜெபிப்போம். கைகளை நல்லா உயர்த்தி, புது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். எல்லோரும் வாயை திறந்து, ஆண்டவர் எங்களுக்கு ஆத்தும பாரத்தை தாரும், ஆத்தும பாரத்தை தாரும். எங்கள் சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படட்டும். ஒரு ஆண்டவரே, ஒரு 2 ஆத்துமாக்கள் இந்த 2 மாதத்துக்குள்ளே ஆதாயப்படுத்த 2 கைகளை உயர்த்தி, இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே சும்மா வரக்கூடாது, ஒரு 2 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். இந்த மாதத்தில் ஞானஸ்தானம் எடுக்காதவங்கள்லாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த நாட்களில் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவர் ஸ்ரீசத்துவம் இந்த சபையில் நல்ல ஸ்ட்ராங்காக நடைபெறும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதித்தரலாம். சபை கல்வி ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வாலிப ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுவர்களுடைய ஆராதனைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா பராமரிப்பு குழுக்களையும் ஆசீர்வதித்தரலும். தேவ நாமம் மைமைப்படட்டும். எல்லாருக்கும் நல்ல சுகம் உண்டாகட்டும். கைகளை உயர்த்தி, ஆஸ்பத்திரிகளிலே சுகவீனமாக இருக்கிறவர்கள், வீடுகளிலே சுகவீனமாக இருக்கிறவர்கள், நடக்க முடியாதவர்கள், எழும்ப முடியாதவர்கள், இன்னும் தங்களுக்கு அருமையானவர்களை கடந்த நாட்களில் இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறுதல் உண்டாக தேவ கரம் கூட இருக்கட்டும். கைகளை சுற்றி, எந்த ஆபத்துகளும் விசுவாசிகளுக்கு ஆண்டவரே போகும்போது வரும்போதும் காத்து கொள்ளணும். எந்த ஆபத்துகள் வரக்கூடாது. பயங்கரமாக எந்த வியாதிகளும் பிள்ளைகளை தாக்கக்கூடாது. ஓ, கைகளை நல்லா உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே சபை மக்கள் மேலே உம்முடைய கரம் விசேஷமாக இறங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா வியாதியின் பயங்களுக்கு விலக்கி காத்தருளும். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடும். இந்த டெங்கு ஃபீவர்கள் பரவி வருகிற எல்லா நோய் கிருமிகள் யாரையும் தாக்காதபடி கைகளை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய முத்திரை இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்துக்குள்ள போராட்டம் இருக்குதோ அந்த போராட்டங்களை ஆண்டவர் மாற்றி போடுவீராக. சின்ன பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய கர்த்தாவே தொட்டருளும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீ தாங்கிக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, கேன்சர் சம்பந்தமான நோய்களினாலே கஷ்டப்படுகிற மக்களை இன்றைக்கு நீர் விசேஷமாக தொட்டு அவர்களை சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கிட்னி ப்ராப்ளங்களில் பிரச்சனையோடு கூட இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளங்களில் இருக்கிறவங்கள, நுரையீரல் பிரச்சனைகளில் இருக்கிறவங்கள நீர் மாற்றி அமைத்து அற்புதமான சுகத்தை கொடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே வாக்கியங்களை அருளி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வேலையை அருளி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வேலை இல்லாதவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீர்கள். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பீராக. இந்த ஆண்டவரே காரியங்களெல்லாம் நீர் செய்ய வல்லமை உடையவர். கடன் தொல்லையிலே மாட்டியிருக்கிற பிள்ளைகளை கடனிலிருந்து நீர் விடுதலையாக்கி ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை கொடுத்து தாங்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போகிறவர். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிற தெய்வம். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். 2வது, நீங்களும் தடைகளை நீக்கி, அவர் தடைகளை நீக்கி போடும்போது நாமும் தடைகளை விசுவாசத்தோடு நீக்கி வாசலுக்குள் பிரவேசித்து கடந்து போக வேண்டும். வாசல் திறக்கப்படாமல் தடையாக இருக்கும். அந்த வாசல்களை, தடைகளை நீக்கி நாமும் அதற்கு உள்பிரவேசிக்க வேண்டும். வாசல்களை திறக்கிறவர் கர்த்தர், வாசல்களை பூட்டுகிறவரும் கர்த்தர். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் நீ இருந்தால் உனக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் திறந்த வாசலை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். தடைகளை நீர் நீக்கி போடுகிறபடினால் நாங்களும் அந்த தடைகளை நீக்கி போட்டு விசுவாசத்தோடு நாங்கள் வாசலுக்கு உட்பிரவேசிக்க எங்களுக்கு பலனை தரணும். நீர் செய்ய வேண்டியவைகளை நீர் செய்கிறீர். நாங்களும் செய்ய வேண்டியவைகளை செய்ய உதவி செய்யும். தடைகளை நீக்கி போடுகிற நீர் ஆண்டவரே, நாங்களும் அதற்குள் போகும்போது எந்த தடைகளை கண்டாலும் அந்த தடைகளை நாங்கள் நீக்கி போட்டு உட்பிரவேசித்து கடந்து போக உதவி செய்யும். கடந்து போவது என்பது நாம் விசுவாசத்தோடு துணிந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்பி கடந்து போக வேண்டும். நின்றுவிடக்கூடாது. கடந்து போகும் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கும். ஜெபம் பண்ண முடியாது, உன்னால் வேதத்தை வாசிக்க முடியாது, ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது, குடும்பத்தை சந்தோஷமாக நடத்த முடியாது, உன் வேலையும் தொழிலையும் போகிறதற்கு அதற்குள்ளே போய் உற்சாகமாய் வேலை செய்வதற்கு தடைகள் வரும். உன் வாழ்க்கையில் இருக்கிற கடன்கள் பல சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளும் போது நாம் எப்படி இதை தாண்டி செல்லுவோம் என்கிற ஒரு போராட்டம் உனக்குள்ளே இருக்கும். ஆனால் தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னால் நடந்து போய் கொண்டிருக்கிறார். நீயும் தடைகளை அகற்றி வாசலுக்குள் உட்பிரவேசித்து கடந்து போவாய். ஆமென். நடந்து போவார், நாம் கடந்து போவோம். கைகளை உயர்த்தி, நமக்கு முன்னால் போகிறவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார், நாம் கடந்து போவோம். ஆமென். நம்மோடு கூட போகிற கர்த்தர் சாதாரணமானவல்ல, அவர் ராஜாதி ராஜா. நம்முடைய ராஜா முன்னாலே போகிறார். இந்த மாதத்தில் நம்முடைய ராஜா முன்னாலே போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் ராஜா முன்னாலே போகிறார். ஒரு ராஜா போவாரே என்றால் அவருடைய படையெல்லாம் அதுக்கு பின்னாலே போகும், ரதங்கள் பின்னாலே போகும்.
ஜனங்கள் எல்லாரும் போவாங்க. ராஜா வருகிறார் என்றால் எல்லாமே ரோடுகள் மற்ற எல்லா தடைகளும் அகற்றப்பட்டிருக்கும். ராஜா வருகிறார் என்று நாம் பார்க்கும்போது அந்த தடைகளெல்லாம் அகன்று நம்முடைய ராஜா முன்னாலே போய் கொண்டிருக்கிறார். அவர் முன்னாலே போகிறார். ஆகினால் நமக்கு வழிகளை திறக்க முன்னாலே போய் கொண்டிருக்கிறார். அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தர். அவர் நிச்சயம் நமக்கு முன்னாலே முன்னணியில் போய் கொண்டிருக்கிற தெய்வத்தை இந்த மாதத்தில் நம்ம பார்ப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் பிரேக் த்ரூ வர வேண்டும். யாத்திராகமம் 23:20 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? யாத்திராகமம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் வழியிலே உன்னை காக்கவும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு நான் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். நான் உனக்கு ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். தடைகளை ஆண்டவர் அகற்றி போட, ஆண்டவர் உன்னை ஆயத்தம் பண்ண இடத்துக்கு கொண்டு போக, வழியிலே உன்னை காக்க, ஆண்டவர் தடைகளெல்லாம் அகற்றுவதற்கு ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மை பாதுகாக்க, நம்மை நடத்த, நம்மை வழி நடத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்கு காரியங்களை செய்வார். தூதனை அனுப்புவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவனுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி தான் ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார். உன்னை பாதுகாக்க தூதர்களை அனுப்புவார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் தடைகளை அகற்ற தூதர்களை ஆண்டவர் அனுப்புவார். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது தூதர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா! ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிற கர்த்தர் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் உனக்கு முன்னே அவர்களை அனுப்புவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? யாத்திராகமம் 23:22 வாசியுங்கள். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு ஆண்டவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் சொல்றதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். விரோதிகளுக்கு என்னதான் இருப்பேன்? விரோதிகளாக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்படி வாக்கை நாம் நன்றாக கேட்கணும். அவர் சொல்றதை நம்ம செய்யணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். இதை நீ செய்வாயானால், என்னுடைய வாக்கை நீ கேட்பாயானால், ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கையில் தடைகள், வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லா குடும்பத்திலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தில் குடும்பங்களில் அழுத்தங்கள் வரும். அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் குடும்பமாக அவரை நோக்கி பார்த்து விடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நோக்கி பார்த்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். குடும்பமாக இணையணும். அந்த குடும்பத்தில் பிரிவினையை பிசாசு உண்டாக்கி வச்சுருப்பான். சின்ன சின்ன காரியங்களுக்கு அந்த பிரிவினை உண்டாகிருக்கும். மனசு விட்டு போயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இதெல்லாம் மாற்றி இணைஞ்சி ஜெபம் பண்ணால் போதும், ஆண்டவர் யுத்தம் பண்ணி திறப்பார் வாசல்களை. தடைகள் மாறி போய்விடும். உன் சத்துருவுக்கு ஆண்டவர் சத்துருவாக மாறுவார். ஹல்லேலூயா! உன் விரோதிகளுக்கு ஆண்டவர் விரோதியாக மாறுவார். நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வேன். உன் வாக்கை கேளு, ஆண்டவருடைய சத்தத்தை கேளு, ஆண்டவர் சொல்கிறத செய். நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பலவிதமான காரியங்களிலே, போராட்டங்களிலே உங்களுக்கு என்னதான் செய்யணும், எப்படி செய்யணும் இந்த தெரியாத சூழ்நிலைகள், தடைகள் வரும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு நல்ல காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு தெய்வம். ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். யாத்திராகமம் 33:14 ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு முன்னால் போக மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொன்னபோது ஆண்டவர் கடைசியில் அவன் விடமாட்டேன் ஆண்டவரே, நீர் எங்கள் முன்னால் போகலைன்னா நாங்கள் போக மாட்டோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென்.
என் சமூகம் முன்னால் செல்லும். உனக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை நிச்சயமாக உனக்கு காண்பிப்பேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நிச்சயம் ஆண்டவர் அவருடைய சமூகத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னால் வைத்து தடைகளெல்லாம் மாற்றி அவர் ஒரு இளைப்பாறுதலை தருவார் என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு தடைகள் அகற்றப்படணும், ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும். ஒரு தடைகள் அகற்றப்பட்டு ஆண்டவர் தடைகளை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரணும் என் வாழ்க்கையில் என்கிற ஒரு லாங்கிங், ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இருக்கணும் முதல்ல. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உனக்கு இருக்கிற தடைகள் அகற்றப்படுறதுக்கு ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும், ஆண்டவர் உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய தொடுதலை நான் உணரணும், எனக்கு அந்த மாதிரி காரியம் வரணும்ப்பா அப்படின்னு வாஞ்சியோட தாகத்தோடு இருந்தீங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த தடைகளெல்லாம் அகற்றப்படணும்னு சொல்லி நீங்கள் வாஞ்சியோட தாகத்தோடு இருந்தால் தடைகள் அகற்றப்படும். ஆமென். தடைகள் அகற்றப்படுவதற்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கதவுகளை திறப்பார். அதை நீ உன் கண்களால் பார்க்கணும். பூட்டப்பட்ட கதவுகளை கத்த திறக்க ஆரம்பிப்பார். அதை விசுவாச கண்களால் பார்க்கணும். உன் கதவுகள் கண்டிப்பாக திறக்கப்படும். ஆமென். உன் வாழ்க்கையில் சோர்வுகள் வரும், டிப்ரெஷன் வரும், சோர்ந்து போன சூழ்நிலைகள் வரும். அந்த சோர்ந்து போன சூழ்நிலைகளில் அப்படியே விட்டுறக்கூடாது. வார்ஃபேர், அதாவது ஆவிக்குரிய யுத்தங்களை நாம் செய்ய வேண்டும். போராடி மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவார். அப்படி போராடி நீங்கள் மேற்கொண்ட அனுபவத்தை நீங்கள் அடைவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். உங்களுடைய தடைகள் மெதுவாக அகன்று போய்விடும். அதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பார், சொப்பனங்களை கொடுப்பார். ஆண்டவர் உங்கள் கதவுகளை திறக்க, உங்கள் தடைகளை மாற்ற ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் பார்க்கணும். உபவாச ஜெபம் செய்யணும். தடைகள் மாற உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். தனித்து நீங்களும் தேவனும் என்று சொல்லுகிற ஜெபத்தை செய்யணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நானும் தேவனும் என்று சொல்லுகிற அந்த ஜெபத்தை நாங்கள் அடிக்கடி கேட்கிறோம். ஆனால் சபை அதை செய்கிறதில்லை, ஊழியர்கள் அதை செய்கிறதில்லை. கைகளை உயர்த்தி இந்த மாதத்தில் ஆண்டவருடைய நாமத்தினால தனித்து போய் ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்கு வரட்டும். உடன்படிக்கை பண்ணி வந்து சபையில் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் நாங்கள் செய்ய உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, ராத்திரி எழும்பி ஜெபிக்கிற ஜெபம், கரம் உயர்த்தி எல்லா சத்துருக்களின் தடைகள், பிசாசின் கிரியைகள் உன் குடும்பத்தை விட்டு அந்தகார கிரியைகள் மாற எழும்பி கைகளை உயர்த்தி எழும்பி ராத்திரி ஜெபிக்கணும். தூக்க சில நேரம் உனக்கு வராமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் எழுப்பி வச்சிருக்கிறார். கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தடைகளெல்லாம் மாறிவிடும். ஆமென். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி, அப்பா இறங்கும், அப்பா இறங்கும் ஆண்டவரை. வீணா ஃபோன்லேயோ டிவிலேயோ மற்ற அநேக காரியங்கள்லேயோ வீண் பேச்சுகள்லேயோ நாங்கள் மற்றவங்களோட உட்காந்து பேசுகிறத விட கர்த்தரோட பேசி இந்த தடைகளை, உன் வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் வீட்டுக்கு தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் அவைகளை தடை பண்ணி போட்டிருக்கிற பிசாசை நீ அகற்ற வேண்டும். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது, இரவு வேளையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை பார்ப்பார். கர்த்தர் அதை கேட்பார். கர்த்தர் உனக்கு நிச்சயம் ஒரு பதிலை கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். இந்த மாதத்தில் உனக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டு. அந்த பிரேக் த்ரூவை நீ பெற்றுக்கொள்ளணும். நீ உதவி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ விழுந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் காண விரும்புகிறார். ஆமென். உனக்கு இருக்கிற தடைகளை அகற்ற சரியான நேரத்தில் சரியான ஆட்களை ஆண்டவர் அனுப்பி வைப்பார். அது அவர்கள் தூதர்களாக இருப்பார்கள். அந்த ஆட்கள் வந்து உனக்கு உதவி செய்ய வருவார்கள். இந்த மாதத்தில் உனக்கு அதற்குரிய சாட்சிகள் உண்டு. ஆமென். எதிர்பாராத விதத்தில் உன் தடைகளை கர்த்தர் அகற்றி போடுவார். அல்லேலூயா. கைகளை தட்டி, எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் ஆச்சரியமாக உன் வீட்டுக்குள்ள
தடைகளை அகற்றி போடுவார். நீ ஒரு பக்கம் எதிர்பார்த்து கொண்டிருப்பாய், ஆண்டவர் வேறு வழியில் உனக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராய் இந்த மாதத்தில் இருப்பார் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்கள் இருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆதியாகமம் 11:6 வாசிப்போம். ஆதியாகமம் 11:6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள், ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். சுயபலத்தை நம்பி சுயநாமத்தின் மகிமைக்கென்று தங்களுக்கு பேர் உண்டாக்க தாங்களே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டு செயல்படுகிற மக்கள் கூட்டத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஒரு மனமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறார். வானளாவிய ஒரு கோபுரத்தை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக கட்டுகிறார்கள்? தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. எதற்காக கட்டுகிறார்கள்? தங்களுக்கு பெயர் உண்டாக்குவதற்காக கட்டுகிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பேர் உண்டாக்க, நம்ம பாதுகாப்புக்காக நாமே சில காரியங்களை ஒருமனப்பட்டு செய்வோமே ஆனால் ஆண்டவர் இறங்கி வருவார். நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடையில்லாமல் போயிடும்னு நீ நினைக்கும்போது ஆண்டவரே இறங்கி அதை தடை பண்ணி போடுவார். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் ஒருமனப்பட்டு உமக்காக நிற்கணும், உம்மை பேர் விளங்கணும், உங்கள் நாமம் மகிமைப்படணும். எங்கள் சுய பலத்தால் எங்கள் சுய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் கட்டுகிற பாபிலோனாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு நேபுகாத் நேச்சார் அதைத்தான் செய்தான். நான் ஏன் மகிமைக்கென்று என் பலத்தினால நான் கட்டுகிற பாபிலோன் சொல்லும்போது ஆண்டவர் அதை அவனை தள்ளி போட்டார் என்று பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே, எனக்குன்னு நான் வாழக்கூடாது, உங்கள் நாமம் மகிமைப்படணும், சபையில் நாங்கள் ஐக்கியமாக இருந்து உங்கள் ராஜ்யத்தை கட்டணும், எப்படியாயினும் உமக்கு ஒரு மகிமை உண்டாகணும் என்று நாம் செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மூலமாய் செய்வார். தடையை ஆண்டவர் மாற்றி போடுவார். இல்லாட்டால் அவரே தடையை கொண்டு வருகிறார். உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று வாழ, கர்த்தர் நாமத்தின் மகிமைக்கென்று வாழ. உன் குடும்பம் நடக்குதுன்னா கர்த்தருக்கென்று குடும்பம் நடக்கட்டும். தொழில் செய்கிறாய் என்றால் கர்த்தருக்கென்று இருக்கட்டும். நீ என்ன காற்று பிள்ளைகளை படிக்க வைக்கிறியா, கர்த்தருக்கென்று அதை செய். எல்லாவற்றையும் நீ கர்த்தருக்கென்று நீ செய்யும்போது ஆண்டவர் அதுக்கு முன்னால் நடந்து போவார். தடைகள் அகற்றி போடும். இல்லாட்டா நீ செய்கிறத கர்த்தரே இறங்கி தடை பண்ணி போடுவார். இவங்களுக்கெல்லாம் ஒரே பாஷை இருந்தது. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள். எல்லாரும் அதை கட்டுவதற்கு முயற்சி எடுத்த போது ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை தான் செய்தார். பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார். ஆகினால் அவங்க செய்ய நினைச்சது ஒன்றும் நடக்கலை. கர்த்தருக்கு முன்பாக ஒருத்தரும் நிற்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்தால் ஒழிய நாம் எதையும் செய்ய முடியாது. யோபு 42:2 வாசிப்போம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. யோபை ஆண்டவர் இரட்டிப்பாக அவனை ஆசீர்வதிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். சாத்தானுடைய திட்டம் யோபை முற்றிலும் அழிக்கணும், அவன் குடும்பத்தை அழிக்கணும், அவனுடைய சுகத்தை அழிக்கணும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையெல்லாம் திறந்து அவனை அழித்திடணும். அவன் தேவனை அவன் அவன் முறுமுறுத்து அவன் தேவனை அவன் 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 தூஷிக்கணும் என்று சொல்லி
சத்துரு திட்டமிட்டான். ஆனால் தேவன் செய்ய நினைத்தது தடைபடலை. கைகளை உயர்த்தி ஆமே. தேவன் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அவர் கண்டிப்பாக செய்து முடிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிங்க? நம்ம தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நாம் உலக தோற்றத்துக்கு முன்னால் உன்னையும் என்னையும் குடும்பத்தையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்தீர் என்று நம்ம பார்த்தோம். தாவீது இதுவரைக்கும் நீர் என்னையும் என் குடும்பத்தையும் கொண்டு வந்தீர் ஆண்டவரே, நான் ஏமாத்துறேன். அதனால் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னை வச்சிருக்கிற திட்டத்தை ஒருத்தனும் தடை பண்ண முடியாது. கைகளை சுற்றி அந்தகார பிசாசுகள் தடை பண்ண முடியாது. யோபை எவ்வளவுதான் அழிக்க அவன் நினைச்சாலும் அவனால் முடியலை. கர்த்தர் நினைச்சதை ஆண்டவர் செய்து முடித்தார். ஆண்டவர் அவன் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆண்டவர் ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். நல்லா ரெண்டு கைகளை வைத்து இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ விசுவாசி. நீ முன்னால் இருந்ததை விட இனிமே வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் உன்னை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உன் தடைகளை எடுத்து போடுவார். உன் தடைகளை ஆண்டவர் எடுத்து போடுவார். அதனால் அதை விசுவாசி. உன் முன்னால் இருந்த நிலைமையை பார்க்க உன் பின் நிலைமையை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் இந்த மாதத்தில். ஆகையினால விசுவாசி. காரணம், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் சர்வ வல்ல தேவன். அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதனால் ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிற திட்டத்தை, உன் குடும்பத்தின் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை ஒருவனும் தடை பண்ண முடியாது. ஆண்டவர் சபைக்கு வச்சிருக்கிற திட்டத்தை ஒருவனும் தடை பண்ண முடியாது. ரெண்டு கைகளை வைத்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர், நீர் எங்கள் ராஜாவாக இருக்கிறீர். ஆண்டவரே, தடைகளை அகற்றி போடுகிறவர், முன்னுக்கு செல்லுகிறீர். நாங்களும் ஆண்டவரே தடைகளை அகற்றி வாசலுக்கு பிரவேசிப்போம். எங்கள் ராஜா முன்னால் போய் கொண்டிருக்கிறீர். எங்கள் கர்த்தர் முன்னால் முன்னணியில் நடந்து போய் கொண்டே இருக்கிறீர். ஆமென். 1 சாமுவேல் புஸ்தகம் 14 அதிகாரம் 6 வசனம். 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் ஒருவேளை நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு என்ன கிடையாது? தடையே கிடையாது. கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி, அநேக பேராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு என்ன கிடையாது? தடையே கிடையாது. கர்த்தர் யாரை கொண்டாகிலும் ரட்சிப்பார். ஆமென். பெரிய கோலியாத்து நிற்கிறான். ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஒளித்து கொள்கிற அவன் சத்தத்தை கேட்கும்போது, அந்த தடையாய் நிற்கிற அந்த பெரிய கோலியாத்தை சின்ன தாவீதை கொண்டு, ஒரு கல்லை கொண்டு அவனை ஆண்டவர் தடைகளை மாற்றி போட்ட கர்த்தர். உன் வாழ்க்கையில் உனக்கு ஒன்றுமே செய்ய பலன் இருக்காது. நீ ஒரு சிறிய ஆள். ஆனால் கர்த்தருடைய நாமம் உன் கூட இருக்கும். கர்த்தர் உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போன்னு சொல்லுகிறார். நீ நிச்சயம் தடைகள் கீழே விழும் என்பதை நீ பார். இங்கே யோனத்தான் இருக்கிறான். அவனுடைய ஆயுதத்தை இருக்கிறாங்க. செங்குத்தான மலை இருக்கிறது. பெலிஸ்தர்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறார்கள். எல்லாரும் ஆயுதம் இல்லாமல் இந்த பக்கத்தில் சவுலும் அவனை சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க. யோனத்தான் எழும்புகிறான். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. நம்ம புறப்பட்டு போவோம் என்று சொல்லி அந்த எதிரியின் பாளையத்துக்கு போகும்போது இவர்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை இவர்கள் மூலமாக கட்டளையிட்டார். உன் வாழ்க்கையில் ஒரே நபர் தான் கூட இருக்கிற ஒரு ஆயுதத்தாரி. அவனை கொண்டு ஆயிரக்கணக்கான பெலிஸ்தர்களை விரட்ட ஆண்டவர் வல்லமை கொடுக்கிறார்.
இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மகா பயங்கரமான காரியங்கள். எல்லாம் பார்த்தா நமக்கு இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாம் இந்த நாட்களில் பயங்கரமான எதிர்ப்புகள். ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு தடை இல்லை. நம்ம கொஞ்சம் பேர் தான், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை. இந்த தேசத்தில் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இந்த தேசத்தில் நமக்கு ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார். இந்த தேசத்தில் சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் இணைந்து கொண்டு ஆண்டவரை ரட்சிப்பதற்கு தடையில்லை. ஆண்டவர் எல்லா தடைகளையும் எடுத்து போடும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும்போது பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எத்தனையோ தடைகளை அந்த பார்வோன் உண்டாக்கி போட்டான். இனிமே நான் தடை செய்ய மாட்டேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவான். ஆனால் தடைகளை கொண்டு வந்து கொண்டே இருந்தான். ஆனால் பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் உடைய இரத்தம் பூசப்பட்ட அந்த நாளிலிருந்து அந்த ஜனத்தை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வரும்போது செங்கடல் அவர்களுக்கு தடையாக நின்றது. அன்றைக்கு அந்த செங்கடலை ரெண்டாக பிளப்பதற்கு அன்றைக்கு ஒரு சிறிய கோலை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்து அந்த கோலை நீட்டின போது அந்த செங்கடல் ரெண்டாய் பிளந்து பின்னாலே வந்த அந்த பார்வோனுடைய சேனைகளையும் அந்த கடலுக்குள்ளே மூடி போட்ட அந்த கர்த்தர் தான் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வந்த தடைகளை எடுத்து போட்டு அவர்களை நடத்தின அந்த கர்த்தர் இந்த மாதத்தில் சபையும் உங்களையும் ஆச்சரியமாய் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லமை உடைய தேவனை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு முன்னாலே இருக்கிற எல்லா தடைகளையும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள், பலவிதமான போராட்டங்களுடைய தடைகளை மாற்ற எங்களுக்கு முன்னாலே நிற்கிறீர் அப்பா. நடந்து போய்கொண்டே இருக்கிறீர். நாங்களும் தடைகளை அகற்றி கடந்து போவோம். நீ கடந்து போவாய். உன் தடைகள் உனக்கு முன்னால் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. நீ கடந்து போய்விடுவாய். ஓ ஆச்சரியமாய் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னும் உன்னை நடத்துவா. உன் ராஜா, உன் கர்த்தர் முன்னாலே போய் கொண்டிருக்கிற தெய்வம் உன்னை நடத்த வல்லமை உடையவராயிருக்கிறார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே எங்களை அதிகமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி, உன் தடைகள் எது இருந்தாலும் நீ இன்றைக்கு விசுவாசி. உன் தடைகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உன் வேலையில் தடை, உன் குடும்பத்தில் இருக்கிற தடைகள், பொல்லாத ஆவிகள், அலக்கடிக்கிற ஆவிகள், உன்னை எச்சித்து சிங்கம் போல வருகிற ஆவிகள், எதிர்த்து நில். ஆமேன். உன் கால்களுக்கு கீழே நீ அவனை மிதித்து போடுவாயாக. உன் ஜெபத்துக்கு தடை வராதபடி உபவாசித்து ஜெபம் பண்ணி உன் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. ஹல்லேலூயா. உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடி உங்கள் வீடுகளிலே கூடி வாழுங்கள். சமாதானமாய் வாழுங்கள். ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழுங்கள். ஆண்டவர் இறங்கி உதவி செய்வதற்கு உன் குடும்பம் சாட்சியாக வாழட்டும். உன் வேலை ஸ்தலத்தில் சாட்சியாக வாழு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சமூகத்தில் நல்ல ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் தனியாக ஆண்டவரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்ட எழுந்து நில்லுங்கள். தேவ சமூகத்தில் எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். ஒரு ஜெபத்தின் ஆவி நம்முடைய மத்தியில் வரட்டும். எல்லாரும் ஒரு ஜெப ஆவி இந்த காலை நேரத்தில் ஒரு ஜெப ஆவி எங்கள் மத்தியில் வரட்டும். ஆக்கா பாலாபா ஷாக்கா பாபா பக்கா பாக்காபா ஓக்கா ராதாலாபா. உன்னால் ஜெபிக்க முடியாமலேயே இருக்குது. பல நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. உன்னால் முடியலை. உன்னால் ஆண்டவருடைய வேதத்தை திறந்தா உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வாசிக்க முடியலை. ஓகாதால் அபஹபா. தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு தடையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், தடைகளை அகற்றி போடுகிறவன் உனக்கு முன்னாலே இருக்கிறவன். உன் தடைகளை ஆண்டவர் அகற்றி போடுகிறார். நீ கடந்து போவாய். கர்த்தர் உனக்கு நல்ல வழிகளை திறக்கிறார். உன் வாயில் வார்த்தைகளை போடுவார். தீர்க்க தரிசனங்களை தருவார்.
நல்ல சொப்பனங்களை தருவார். நல்ல ஆண்டவருடைய வல்லமை மேலே கீழே எல்லா இடங்களிலேயும். ஓ ஜீசஸ், ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. எங்கேயோ பிசாசு நீ கடந்து போக முடியாமல் தடை பண்ணி வைத்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் வாசலை திறக்கிறார், வாசலை திறக்கிறார். நீ வாசலுக்குள் பிரவேசிப்பாய், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவாய். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். ஆமேன். அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் நிச்சயம் உனக்கு வாசலை திறக்கிறார் என்று விசுவாசி. அடைக்கப்பட்ட கதவுகள் உனக்கு திறக்கப்படுகிறது. நீ கடந்து போவாய், கடந்து போவாய், கடந்து போவாய். ஆமேன். உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பிசாசு தடை பண்ண முடியாது. நீ தான் தடை பண்ண முடியுமே தவிர பிசாசு தடை பண்ண முடியாது. ஆண்டவரே, உம்முடைய சொல்லை கேட்க, உம்முடைய வாக்கை கேட்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பிரேக் த்ரூ தான் ஆண்டவரே. தடைகள் அகலட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடைகள் அகற்றும். நல்ல ஜெபம் பண்ண, நல்ல உம்மோடு இருக்கிற அன்பு, உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தில் நான் இணைந்து செயல்பட எனக்கு உதவி செய்யும். பலவிதமான வேலைகள் எனக்கு இருக்குது, பல போராட்டங்கள் எனக்கு இருக்குதப்பா. ஆனால் மாற்றி போடுவேன். சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுகிறார், உடைத்து போடுகிறார். சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, கர்த்தருக்குள்ள தைரியமாக இரு, சோர்ந்து போகாத. கர்த்தர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பா. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். கைகளை நல்லா வைத்து சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார சக்திகள், எதிர்வல்லமைகள், மனுஷ ஆவிகள் எல்லாம் கைகளை வைத்து, ஆண்டவரே, பொல்லாத ஆவிகள் கூட்டமாக சேர்ந்து சபைக்கு விரோதமாக ஏற்று நிற்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத தடைகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள், பொல்லாத மனுஷர்கள், தேவனுக்கு தொண்டு செய்கிறோம், தேவனுக்கு மகிமையாக செய்கிறோம் என்று சொல்லி நினைத்து தங்களையே கெடுத்து கொண்டிருக்கிற மனிதர்களை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நீர் யுத்தம் பண்ணுவீராக. கர்த்தாவே, நீர் யுத்தம் பண்ணுவீராக. சபைக்காக யுத்தம் பண்ணுவீராக. எல்லா தடைகளையும் எடுத்து போடும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று மாத்திரம் காரியங்களை செய்யும். ராஜ்யம் கட்டப்படட்டும். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஆசீர்வதியும். பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். விசேஷித்த கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். கர்த்தருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய பந்தி கையில் இல்லாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், பாவம் மன்னிப்பை அடைந்தவர்கள், கர்த்தருடைய பந்தி உங்கள் கையில் இல்லைன்னா கரம் உயர்த்தி காண்பியுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பந்தி கையில் இல்லாதவர்கள் கரம் உயர்த்தி காண்பி உங்களுக்காக கொடுப்பார்கள். கர்த்தருடைய பந்தி அங்கே கொடுங்க. அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் தின்னவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், பயத்தோடும் பக்தியோடு ஆயத்தத்தோடு இருக்கிறவர்கள், எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறவர்கள், தேவனோடு சமாதானமாக இருக்கிறவர்கள், கர்த்தருடைய பந்தியை கையில் எடுத்துக்கொள்வோம். எழுந்து நிற்போம் எல்லாரும். யாருக்காவது கர்த்தருடைய பந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பியவர்களுக்கு கிடைக்கலன்னா முன்னால் வந்து வாங்கி கொள்ளுங்கள். பாஸ்டர் ஆலன் நடத்துவார்கள். தேவ சன்னிதானத்திலே நாம் பயபக்தியோடு இருப்போம். கிடைக்காதவர்கள் சீக்கிரமாய் வாங்கிக் கொள்ளுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராக இருக்கிறாரே. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நாம் அதில் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலே நாம் உறுதியாக இருக்க கடவோம். அசைவு இல்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராக இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி நம்பிக்கையை தைரியமாய் சொல்லுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அந்த வேத வசனத்திலே, அதுக்கு மேலே ஒரு வசனத்தில், உங்களுடைய துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட சுத்தமான இருதயம்
ஜலத்தினாலே கழுவப்பட்ட இருதயத்தோடு கூட விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு கூட தேவ சன்னிதானத்துக்கு வரும்படிக்காக அழைப்பு எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரு தெளிந்த புத்தியோடு கூட சுத்தமுள்ள மனசாட்சியோடு காணப்பட ஒரு நிமிஷம் ஜெபம். ஆண்டவரே, நீ சுத்திகரியும் ஆண்டவரே, உடைய குறைகளை ஒத்துக்கொள்ளுங்கள். யாராவது மன்னிக்காம இருந்தா அதை ஒத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இப்பொழுது என்னை மன்னியும், நான் அவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசுவாசத்தின் பூரண நிச்சயம், துர்மனசாட்சி நீங்க ஒரு சுத்த மனசாட்சியை ஆவியானவர் தருவாராக. இப்பவே ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்பொழுது ஆண்டவரே, என்னை எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து நல்ல மனசாட்சியோடு இந்த பந்தியில கலந்து கொள்ள ஒரு ஆயத்தத்தை தாரும். நீங்க சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. மன்னித்து விடுங்கள். வெறுப்புகள், கசப்புகள், அதை வேற பிடுங்கி எறிய ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய. அது கடினம்தான். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உதவி செய்வார். என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. சுத்த மனசாட்சியோடு தெய்வ சன்னிதானத்தில் காணப்படுவோம். விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமது ஆண்டவர் நம் நடுவே இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தெய்வன் உண்மையிலவராக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். எந்த சந்தேகமும் இல்லாமல் ஆண்டவரே, இந்த மாதம் அற்புதமாக நீ நடத்த போகிறீர் ஆண்டவரே. நான் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இந்த பந்திக்கைகளை ஆயத்தப்படுத்துவீராக. காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தமிழ் சீஷில் கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, நான் வருமளவும் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்ன ஆண்டவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இது என் இரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நான் வருமளவும் இதில் பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். சரீரத்துக்கு அடையாளமாக, இரத்தத்திற்கு அடையாளமாக அப்பமும் ரசமும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து ஒரு சீஷலுக்கு தந்தார். எல்லாருடைய அன்பிற்காக ஆண்டவர் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக வந்தீர் ஆண்டவரே. உண்மையே நெருங்க கொடுத்தீர் ஆண்டவரே. ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே. மாபெரும் அன்பிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஐயா, நீர் வாழ்க என்று சொல்லி உயர்த்துகிறோம், அப்படியே புகழுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் எம்மாத்திரம், உமக்கு முன்பாக எம்மாத்திரங்களை தாழ்த்துகிறோம். இந்த அப்பத்திய ரசத்தையும் இப்பொழுது கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களுக்கு அதை நீ பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே, எங்களை நீ பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, இந்த அப்பத்தை ரசத்தை ஆசீர்வதித்து தாரும். இதை புசிக்கும் போது, பானம் பண்ணும் போது தேவ பலன் உண்டாவதாக, தேவ கிருபை உண்டாவதாக, தெய்வீக ஆரோக்கியம் உண்டாவதாக. உம்மாலை சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாழ்வேன் சொல்வது போல எல்லா தடைகளையும் மீறி உள்ளே நுழைய எனக்கு கிருபை செய்வீராக. அப்பத்தி ரசத்தையும் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ற பாடல் ஒரு சரணத்தை பாடும் பொழுது நீங்கள் அந்த பாத்திரத்தை ஆயத்தமாய் பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை
அப்பத்தை கரையில் எடுத்து, ஆண்டவரே எங்களுக்காக உடைக்கப்பட்டீர், ஆண்டவரே எனக்காக நொறுக்கப்பட்டீர். எந்த உபத்திரம் வந்தாலும் சந்தோஷத்தோடு உம்முடைய சிலுவையை சுமக்க எனக்கு உதவி செய்வீராக. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற சாட்சியின் வாழ்க்கை என் மூலமாய் விளங்க என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை இப்பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூட புசிப்போமாக. இன்னும் உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே, இன்னும் சுத்திகரிப்பீராக. அநேகருக்கு இயேசுவின் ரத்தம் பாவங்களை மன்னிக்கும் வல்லமை உடையது என்று சொல்ல ஆண்டவரே, இந்த ரசத்தை பானம் பண்ணும் பொழுது நல்ல நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஊழிய செய்யக்கூடிய கிருபைகள் உண்டாக இப்பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ரசத்தை நாம் பானம் பண்ணுவோமாக. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பானம் பண்ணுவோமாக. ஆண்டவர் நம்மை தொற்றிருக்கிறார். ஒரு புதிய கிருபை இறங்கி வந்திருக்கிறது, ஒரு புதிய பலன் இறங்கி வந்திருக்கிறது. நல்ல தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய, குறிப்பாக ஜபங்களிலே கலந்து கொள்ள, தனி ஜபம் செய்ய, சாமக்காரன் ஜபம் செய்ய, உடன்படிக்கை ஜபம் செய்ய எல்லாம் அர்ப்பணித்து இப்பொழுது ஜெய கிறிஸ்து இயேசு விடுதலை தருகிற இந்த பாடலை பாடுகிற வேளையிலே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெயத்தின் வாழ்க்கையை இந்த பாடலாய் பாடுவோமாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிப்போம். கடந்து போவதற்கு முன்பதாக தொடர்ந்து வருகிற வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி மாலையில் அற்புத ஜெபம் உண்டு. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை செய்கிறார். அது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக எடுத்துக்கொண்டு, வாய்ப்பாய் எடுத்துக்கொண்டு அநேகர் அழைத்து வாருங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இரவு முழு ஜெபம் இருக்கிறது. சார் மோகன் சீலாசஸ் அவர்கள் வருகிறார்கள். ஆல்ரின் ஜோசப் ஆல்ரின் அவர்கள் பாடல் நடத்துகிறார்கள். மறவாதிருங்கள். 3ஆம் தேதி மாலை இரவு. நம்ம இப்பொழுது கண்களை மூடி எழுதி கொடுத்த சிலருக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அநேகர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இதை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆஞ்சியோ செய்யப்பட்டிருக்கிறது, டெங்கு காய்ச்சல், ஆண்டவரே காலில் ஆபரேஷன், வயிற்று வலிகள், ஆண்டவரே கைகால் பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்கள், கழுத்து வலி, மார்பு சளி என்று சொல்ல அநேகர், கேன்சர், கழுத்தில் கேன்சர், அந்த விவாகரத்து கேஸ், அநேக ஜெப குறிப்புகள் உண்டு. இதனுடைய பார்வையிலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் இயேசுவின் நாமத்தினால ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், ஆபரேஷனுக்காக காத்திருக்கிறவர்கள், தொண்டையில் இருக்க பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனை, மஞ்ச காமாலை நோய் பிரச்சனை, காணாமல் பொருள் கிடைக்க ஐசியூவால் அநேகர் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் கரையில் வைத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால கிட்டத்தட்ட 27 பேர் போல எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால அத்தனை பேருடைய பாதத்தில் படைக்கிறோம். ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர ஆண்டவரே இப்பொழுது அற்புதம் செய்வீராக. கேன்சர்கள் மறைவதாக, எல்லா கட்டிகள் மறைவதாக, எல்லா வியாதிகள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தால் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஜெபத்தை கெடுதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, அற்புத மாலை ஜெபத்திற்காக ஜெபிக்கிறோம். அநேகர் புதிதாக ஆவலோடு வருகிறார்கள். நீர் மகிமைப்படுவீராக. நாங்களும் அநேகர் அழைத்தவரை உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க முழு ஜெபத்தை பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் தாமே நீர் வந்து எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்து நம்மை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, பந்தியில கலந்து கொள்ள உதவி செய்ததற்காக எல்லாரும் கரைகளை வச்சு நன்றின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இப்போதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆச்சரியமான நடத்துதல், எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறவர் கூடவே இருந்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். ஜெபிக்க விரும்புகிறேன்.